பாருங்க, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு நதி உண்டு. ஆமென். தேவன் தம்முடைய ஜனத்தை தாகம் தீர்க்க பண்ணும்படியாக அவர் அனுப்பி தருகிற ஒரு ஜீவ நதி உண்டு. ஆமென். அந்த ஜீவ நதியா இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், ஜீவ ஊற்றா இருக்கிறவர், ஆமென், உன்னதமானவர் வாசம் பண்ணுகிறதான இந்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும்படியாக, ஆமென், உன்னதமானவர் தங்குகிற இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் தமது ஜீவ நதியை பாய பண்ணி தம்முடைய ஜனத்தை தாகம் தீர்த்து திருப்தியாய் நிறைவாய் சந்தோஷத்தோடு தம்முடைய ஜனத்தை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் நம்ம தேவ சமூகத்திலே வாஞ்சையோடு ஏக்கத்தோடு அந்த ஜீவ நதியை வாஞ்சிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஜீவ நதி ஊற்றாயிருக்கிற கிறிஸ்துவை வாஞ்சிக்கிறவர்கள் அவருடைய நிறைவை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல நம் நடுவில் இன்று நாளில் ஊற்றப்பட போகிறது. ஆமென். இந்த நல்ல ஆராதனை நல்ல நாளில, ஆமென், பரிசுத்த நாளில கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் வாஞ்சையை உற்று கவனிக்கிறார். எந்த ஆத்துமா வாஞ்சையோடு தேவனை தேடுமோ, எந்த ஆத்துமா தாகத்தோடு தேவனை தேடுமோ, ஆமென், பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் பேரிலே வாஞ்சையாயிருக்கிறது. ஆமென். என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் பேரிலே வாஞ்சையாயிருக்கிறது. ஆமென். எனக்கு ஆண்டவர் போதும். இந்த உலகம் எனக்கு வேண்டாம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எனக்கு வேண்டாம். உலகத்தில் இருக்கிற மாயை எனக்கு வேண்டாம். ஆண்டவர் எனக்கு போதும். ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவருக்காக என்னுடைய ஜீவிதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று, ஆமென், எந்த ஆத்துமா வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் இருக்குமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று. எஸ் ஜீசஸ். ரிஹதா ஷிஹதன ரமனோ ரிகவல ரகசியாதன ரகசியாதன ரகத்தியாதனரா. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே என்னை காண்பவர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆமென்? அந்த வார்த்தை உண்மை என்கிறவர்கள் ஆமென் என்று சத்தமாய், அவர் ஒருவரே என்னை காண்பவர். ஆமென். அவர் ஒருவரே என்னை காப்பவர். ஆமென். அவர் ஒருவரே என்னுடைய வாஞ்சை. ஆமென். அவர் ஒருவரே என்னுடைய தாகம். ஆமென். அவர் ஒருவரே என் வாழ்க்கையில் எனக்கு பலனாய் இருக்கிறவர். ஆமென். அவரே எனக்கு சுகமும் ஆரோக்கியமானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் தம்முடைய ஜனத்தை காண்கிறவர், நம்முடைய இருதயங்களை உற்று நோக்குகிறவர், கர்த்தரை வாஞ்சையாய் தேடுகிற அந்த ஆத்துமாக்களை நன்மையினால் திருப்தியாக்குகிற கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ள வார்த்தைன்னு பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடல் வரிகள் அழகாக, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தம்முடைய தூத சேனையை கொண்டு என்னை காப்பார். ஆமென், ஆமென். நான் ஆவியினால் யுத்தம் செய்வேன். என்னுடைய யுத்தம் மாம்சத்தோடு மனிதர்களோடு அல்ல. நான் ஜெபத்திலே தேவ சமூகத்திலே ஆவியினால் யுத்தம் செய்வேன். சாத்தானை சமுத்திரம் விழுங்கி போடும் என்று. ஆமென். ஏனென்றால் அவர் என்னை காண்கிறவர், அவர் என்னை காக்கிறவர். எனக்கு வாஞ்சையாயிருக்கிற ஒரே தெய்வம் அவர் மட்டும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? இந்த வார்த்தை அறிக்கை செய்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தெய்வம். நீர் ஒருவரே என் வாழ்க்கையின் பலன். நீரே என் வாழ்க்கையின் நம்பிக்கை. நீரே
எனக்கு ஆரோக்கியம். உம்மை அல்லாமல் நான் வேறு யாரிடத்தில் செல்வேன் ஆண்டவரே? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மீது நீர் வைக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் உம்முடைய கரத்திலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கரம் தட்டி உங்க இருதயம் ஆண்டவரை மாத்திரம் இந்த பகல் வேளையில உறுதியாய் பற்றி பிடிக்கட்டும். ஆமென், ஆமென். உங்க இருதயம் தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளட்டும். ஆமென். வேற ஏதாயிலும் காரியங்கள் இருதயத்தில் இருக்குமானால் அதெல்லாம் எடுத்து மாற்றி வைத்து விட்டு, நீர் போதும் ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், உம்மை மாத்திரம் நான் வாஞ்சிக்கிறேன், உம்மை மாத்திரம் நான் ஏங்குகிறேன். உமக்காக என் இருதயம் எனக்குள்ளே ஏங்குகிறது, உமக்காக என் இருதயம் எனக்குள்ளே துடிக்கிறது. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஜீவ நதி வறண்டு போன வாழ்க்கையை துளிர்விட பண்ணுகிற ஆமென் ஒரு நீருற்றாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் ஏசாயாவிலே இவ்வனமாக நாம் வாசிக்கிறோம், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆமீன். அந்த உன்னதமானோடைய ஜீவ நதி நம்முடைய வாழ்க்கையில வரும் மட்டும் சில காரியங்கள் அப்படியே தான் இருக்கும். ஆமீன். அந்த ஜீவ நதி, ஆமேன், ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று. ஆமேன். தேவ சமூகத்திலே தாகத்தோடு எவர்களெல்லாம் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் திருப்தியாக்குகிறார். எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் அவரை தேடி வருகிறோமோ அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். வறண்டு போன வாழ்க்கைக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்குகிறார். ஆமீன். சத்துரு எந்த காரியத்தை எல்லாம் வறண்டு போக செய்து உலர்ந்து போக பண்ணி மரித்த அனுபவத்திற்குள்ளாக பலவீனப்படுத்தி பிரச்சனைகளினாலும் கண்ணீரினாலும் வேதனையினாலும் எந்த வாழ்க்கையெல்லாம் சத்துரு அழித்து கொண்டிருக்கிறானோ அந்த வாழ்க்கைக்கெல்லாம் கர்த்தருடைய ஜீவ நதி முடிவுண்டாக்கும். ஒரு துளிர் விடலை இந்த நாளிலும் வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவார். ஒரு செழிப்பை கர்த்தர் இந்த நாளிலும் வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஒரு நீருற்றின் அனுபவத்தை நீ இன்றைக்கே காண்பாய். ஆமென். ஆகார் வனாந்தரத்திலே தனித்து விடப்பட்ட சமயத்திலே, ஆமென், எனக்கு யாருண்டு, யாரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும் என்று அவள் இருதயம் தேவனை தேடினதையோ, ஆமென், அவள் கதறின கதறலையும் கர்த்தர் கண்டு அவளுடைய வாஞ்சியை நிரப்பும்படியாக அவளுக்காக ஒரு நீருற்றை ஆயத்தப்படுத்தினது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நீருற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு வாஞ்சிக்கிறவர்கள் மாத்திரம் அதை பெற்றுக் கொள்வார்கள். வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஜீவ நதியினாலே இன்றைக்கு தாகம் தீர்க்கப்படுவார்கள். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, நீர் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும். கர்த்தருடைய ஆவியானவரே நீர் வேணும். எனக்காக அனுப்பப்பட்ட தேற்றரவாளனே நீர் எனக்கு வேணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வேணும். ஆமென். நான் பலனடையும்படியாக, ஆமென், யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் உலகத்திலே சாட்சியாய் நிற்கும்படியாக எனக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அந்த ஜீவ நதி எனக்கு வேணும் என்று ஒவ்வொருவருடைய தேவ சமூகத்தில் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்முடைய காருண்யம் மாத்திரம் என்னை பெரியவனாய் மாற்றிற்று. நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஒருவராலே நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். பாவத்திற்குள்ளும் சாபத்திற்குள்ளும் கட்டுகளோடும் இருந்த என்னுடைய வாழ்க்கையில நீரே மாறுதல்களை உண்டு பண்ணினீர் என்று சொல்லுகிறவர்கள் அன்றைய சமூகத்தில் அப்படி முழங்கால் படியிட்டு, நீ பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த பாவ சரீரம் பாவத்திற்கு செத்து தேவனுக்காக தேவ நீதிக்குள்ளாய் பிழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் நேசிக்கப்படுகிற என் அன்பு மகனே, என்னால் நேசிக்கப்படுகிற என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மாமிச சரீரம், இந்த பாவ சரீரம், பாவத்தை செய்ய துடித்து கொண்டிருக்கிற இந்த சரீரம் பாவத்திற்கு செத்து இந்த காலை வேளையில நீதிக்கு பிழைத்து, எல்லாரும் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தில் இருந்து உன் வாழ்க்கையை தேவ பாதத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை ஒரு ஜீவ பலியாக அவருக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எதற்கும் பயனில்லை என்று தள்ளப்பட்ட சில நபர்களை கர்த்தர் இன்றைக்கு தமக்காக கரத்திலே எடுக்க போகிறார். நீ வறண்டு போன வாழ்க்கை உள்ளவன் தான், எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை வறண்டு போய் தான் இருக்கு. நான் உன்னை காண்கிற கர்த்தர் என்று தேவன் சொல்லுகிறார். நான் உன்னை காண்கிற தெய்வம். ஆமென். இந்த நேரத்திலே உன் ஆவி ஆத்தும சரீரத்தை பாவத்திற்கு மறிக்கும்படி, நீதிக்கு பிழைக்கும்படி, ஆமென், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய துவக்கம். ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். உன் பழைய வாழ்க்கை இன்றைக்கு முடிந்து போகும். கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை துவங்க பண்ணுகிறார். கண்களை மூடி, இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரை நீ பயணித்து வந்த பாதை, எத்தனையோ மோசமான சூழ்நிலைகள், எத்தனையோ ஆமீன் கிரகிக்க முடியாத அனுபவங்கள். ஆனால் ஆவியானவர் நீ ஒரு புதிய பாதையில நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். மறுரூபமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். சபையே, மறுரூபமாக்குகிற பிதாவின் ஆவியானவர் இந்த நாளிலே உன் சிரசின் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். மறுரூபமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் கழுகு தன் கூட்டின் மேல அசைவாடுகிறது போல இந்த பகல் வேளையில தம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் அசைவாட துவங்கி ஆயிற்று. உன் மாம்ச கண்களை அடைத்து ஆவியின் கண்களை திறந்து, ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், என் வாஞ்சை என் ஆண்டவர் மட்டும்தான், என் ஏக்கம் என் இயேசு ராஜா மட்டும்தான் என்று சொல்லுகிறவர்கள். ஏன்னா எனக்கு வாஞ்சையோடு இருக்கிறவர்களை மாத்திரம்தான் கர்த்தர் நிரப்புவார். ஏன்னா தானவென்று அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள இயலாது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல வாஞ்சையோடு என் தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், எனக்காக ஒரு சகாயம் அவரிடத்திலிருந்து உண்டாகும் என்று வாஞ்சையோடு அவரை தொடுகிறவர்கள் அவருடைய வல்லமையை இன்றைக்கு காண்பார்கள். யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். உண்மையாய் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம் பலிபிடத்தில் ஜீவ பலியாக உனக்கு முன்பதாக இதோ அவர் எழுந்தருளியாயிற்று. நான் ஆவியிலே உணர்கிறவர். ஆமீன். நான் ஆவியிலே உணர்கிறேன். மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய வரத்தை பெற்ற தெய்வம் இதோ இந்த பகல் காலத்திலே உன் நடுவிலே அவர் எழுந்தருளியாயிற்று. ரிகாதா சிகரமனோ ரிகரது அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் அவர் சமீபமாய் எழுந்தருளி இருக்கிறார். சமீபமாய் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஓ, இதோ ஆவியானவர் உனக்கு சமீபமாய், இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சமீபமாய் அவருடைய மெல்லிய பிரசன்னம் உன்னை நிரப்ப துவங்கி ஆயிற்று. ஆமென். அவருடைய மெல்லிய பிரசன்னம் உன்னை நிரப்ப துவங்கி ஆயிற்று. ஆவிலே உணர்கிறாய், ஆவிலே உணர்கிறாய். ஆமென். கர்த்தரை பிடித்துக்கொள், கர்த்தரை பிடித்துக்கொள், கர்த்தரை பிடித்துக்கொள். எல்லாரும் வாலிப பிள்ளைகள் மேல இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் அளவில்லாமல் அளவில்லாமல். ஆமென், 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 ஆமென். அப்படியே எல்லாரும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து, பாவியாகி என் மீது கிருபையா இருங்க ஆண்டவரே. பிள்ளைங்க சொல்லலாமா? எல்லாரும் பாவியாகி என் மீது கிருபையாயிரும், என்னை உடைய கரத்திலே தருகிறேன், என்னை உடைய சமூகத்தில் வைக்கிறேன். ஆமென். ஜீவநதியே, என்னுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவநதியே,
உம்முடைய கரத்தில் என்னை தருகிறேன், உம்முடைய கரத்தில் என்னை தருகிறேன். கர்த்தர் கழுவுகிறார், கழுவுகிறார். ஆமென். அசுத்தங்களை அடித்து வெளியேற்றுகிற பரிசுத்த நதி. அசுத்தங்களை வெளியேற்றுகிற கர்த்தருடைய நதி. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறபடியா சோதரம். மகிமை 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 வான் மகிமை வான் மகிமை. கர்த்தருடைய உள்ளங்கை மேகம், கர்த்தருடைய உள்ளங்கை மேகம் ஒரு பெருமலையை இன்றைக்கு உண்டு பண்ணும், ஒரு பெருமலையை இன்றைக்கு வருஷிக்க பண்ணும். ஆமே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆமே என்னிடத்தில் திரும்பும் போது இதோ அவர்கள் தேசத்திலே நான் சேமத்தை கட்டளையிடுகிறேன், அவருடைய தேசத்திலே நான் சேமத்தை கட்டளையிடுகிறேன். ஆமே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னிடத்தில் திரும்பும் போது, மனம் திரும்பும் போது இதோ தேவனுடைய சேமம், தேவனுடைய சந்தோஷம். Hallelujah, 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 hallelujah. Amen. ஆவியானோருடைய நடத்துதற்குள்ளாய் நடத்து துவங்கப்பட்டவர்கள் அப்படி கண்களை மூடி செபித்துக் கொண்டே இருக்கலாம். இன்னும் இன்னும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்காத சில இருதயங்கள் இந்த இடத்துல உண்டு. வாலிப பிள்ளைகள் யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் உன் நடுவில் நிற்கிறதை நீ காண்பாய். மாம்ச கண்களை அடைத்து உன் ஆவியின் கண்களை திறந்து, உன் மனக்கண்களை திறந்து உனக்கு முன்பதாக நிற்கிற ஆண்டவரை மாத்திரம் பார்த்து, ஆமே என் மகளே, நான் உன்னை விடுவிக்காமல் இன்றைக்கு உன்னை வெறுமையாய் அனுப்புகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. என்னால் அழைத்து கொண்டு வரப்பட்ட என் மகளை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே. உன்னை நான் வெறுமையாய் இந்த இடத்திலிருந்து திரும்ப விடுகிறது இல்லை. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நான் வெறுமையாய் அனுப்புகிறது இல்லை, நான் உன்னை வெறுமையாய் விடுகிறது இல்லை, நான் உன்னை வெறுமையாய் விடுகிறது இல்லை. உன் இருதயம் ஆண்டவரை மாத்திரம் வாஞ்சிக்கட்டும். ஜீவனுள்ள தேவன் பேரிலே நீ கொள்ளுகிற அந்த தாகத்தையும் வாஞ்சியும் இன்றைக்கு கர்த்தர் பார்த்து நான் நன்மையினால் உன்னை நிரப்புவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு எடுத்த அந்த பலனை திரும்பவும் உனக்கு தருவேன். சத்துரு உன்னை பலவீனப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அந்த சத்துருவின் கட்டு முறிக்கப்படும். இன்றைக்கு பலவானுடைய வில் முறிந்து விழும். உன் இடுப்பை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள், சத்துருவின் கட்டுகள் இன்றைக்கு நெருப்புப்பட்ட நூல் போல தெரிப்புண்டு போகிறதை நீ காண்பாய். தேவ பலன் உன்னிலே பலன் கொள்ளும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவரே, எல்லாரும் தேவ சமூகத்திலே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்துக்குள்ள என்னை தாழ்த்துகிறேன். என் பாவங்களை மன்னிங்கப்பா. நான் பேசி நமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், என் சிந்தனையினால் நான் சிந்தித்த அசுத்தமான எண்ணங்களை மன்னிப்பீராக. என் வார்த்தையினால் பேசிய வார்த்தைகளை மன்னிப்பீராக. ஆமே. என் இருதயத்தினால் நான் செய்த பாவங்கள், என் கைகளினால் கால்களினால் உமக்கு பிரியமில்லாத செய்த ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தயவாய் மன்னியும். உம்முடைய கல்வாரி பாதத்தில் வந்து விழுகிற ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் நீர் ஒருவரே. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டு. இதோ உம்முடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்குமே. கர்த்தருடைய மெய்யான சுத்திகரிப்பு இன்றைக்கு என் வாழ்க்கையிலே பரிபூரணமாய் வெளிப்படுவதாக. ஏசாயா நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினது போல என்னையும் தொட்டு பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தர் சொல்லுகிறார், என் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனை, என் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனை பரிசுத்தவான் என்று பெயர் எழுது என்று, பரிசுத்தவான் என்று பெயர் எழுது என்று கர்த்தர் இன்றைக்கு உன் பெயரை புதிதாய் எழுதுகிறார். ஒப்பு கொடுத்தவர்
கொடுத்தவனை கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார். ஒப்பு கொடுத்தவனுடைய பழைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு முடிவு உண்டாக்கப்பட்டு கர்த்தர் ஒரு புது வாழ்வை இன்றைக்கு துவங்க பண்ணுகிறார். ஆமென், ஆமென். நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் உனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்வேன். உன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், உன் வாழ்வை மறுரூபப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், உன் வாழ்வை புதிதாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு சவுலை பவுலாய் நிறுத்தி அவனை அபிஷேகித்து, ஆமென், அவனுடைய கண்களில் இருந்து செதிலை மாற்றி அவனுடைய கண்களை திறந்து புதிய வாழ்வை துவங்கினது போல, ஆமென், உன் பழைய பாவ வாழ்க்கைக்கு கர்த்தர் முடிவுண்டாக்குகிறார். ஆமென். அந்த பாவத்தோடு அசுத்தத்தோடு என் சமூகத்தில் நீ நிற்பது எனக்கு சித்தமல்ல. நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதே நான் உன் பேரில் கொண்டிருக்கிற வைராக்கியம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வைராக்கியம், நீ எனக்கு பரிசுத்தமாய் வேண்டும் என்பதே நான் உன் பேரில் கொண்ட வைராக்கியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அசுத்தத்தோடு என் சமூகத்திலே அல்ல, நீ பரிசுத்தமாய் என் பாதத்திலே நிற்க வேண்டும். ஆமென். சத்துரு உனக்கு அழுக்கை உடுத்துவித்து உன்னை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். ஆமென். இதோ ஆமென், ஆசாரியனாகி யோசுவாவுக்கு அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு ஒரு புதிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினது போல கர்த்தருடைய கரம் உன் பழைய வாழ்க்கையை உன்னை விட்டு எடுத்து போட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை கர்த்தர் இன்றைக்கு உன்னுக்கு உடுத்துவிக்கிறார். அக்கினிக்குள்ளாய் இடப்பட்ட கொள்ளையை போல அசுத்தங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படுகிறது. பாவத்திற்கு முடிவுண்டாகிறது. ஒப்பு கொடுக்கிறவர் மேல தேவ மகிமை, ஒப்பு கொடுக்கிறவர் மேல கர்த்தருடைய அக்கினி, ஒப்பு கொடுக்கிறவர் மேல கர்த்தருடைய ஜீவ நதி புறப்பட்டு வருகிறது. ஒப்பு கொடுத்தவன் மேல தேவ அக்கினி வெளிப்படுகிறது. ஆண்டவரே, ஏசாயாவை போல நான் அசுத்த உதடுள்ளவன் ஆண்டவரே, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன். ஓ, கலங்காதே, உன்னை பரிசுத்தமாக்கும்படியாக என் அக்கினியை உனக்கு நேராய் புறப்பட்டு வர பண்ணுகிறேன். இதோ நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய், இதோ நீ சுத்திகரிக்கப்படுகிறாய். உன் பழைய பாவ வாழ்க்கை இன்றைக்கு முடிவுண்டாகிறது. ஒரு புதிய மனுஷியாய், ஒரு புதிய மனுஷனாய் என் சமூகத்திலே நான் உன்னை நிலை நிறுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Riba laga rata la shekara ham tara dinarabano riga barabala bo shabala dara gasiyada narabala dara riga barabala bo shabara barabala bo tiana gasiyada nara ellari ella ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ரிகபல் பௌடே ரேகே மனதல shikara manolo அக்கினி அக்கினி வானக்கினி வானக்கினி பரிசுத்த அக்கினி கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவாக்கினி ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி கழுவி சுத்திகரிக்கிறபடியா சோத்திரம். தேவனால் சுத்திகரிப்பு உண்டாகிறது, தேவனால் சுத்திகரிப்பு உண்டாகிறது. பரிசுத்தராலே பரிசுத்தமாக்கப்படுகிறாய், பரிசுத்தராலே பரிசுத்தமாக்கப்படுகிறாய். நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள், நீ பரிசுத்தத்திற்கு என்று வேறு பிரித்து எடுக்கப்பட்டவள். பரிசுத்தத்திற்கு சாட்சியாய் நான் உன்னை நிலைநிறுத்தும்படி கர்த்தருக்காக பரிசுத்தத்திற்கென்று வைராக்கியம் பாராட்டும்படி நான் உன்னை வேறு பிரித்து அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே நான் உன்னை அழைத்தேன். ஆமென், 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 ஆமென். விட்டுவிடு, விட்டுவிடு. உன் இருதயத்தில் ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிற அந்த பாவ இச்சைகளை ஒன்றை விட்டு விட்டுவிடு. ஆமென். அந்த மாம்ச இச்சைகளை ஒன்றை விட்டு விட்டுவிடு. ஆமென், ஆமென், ஆமென். அந்த மாமிச கிரியை வேண்டாம், அந்த அசுத்தம் எனக்கு இனி வேண்டாம், இந்த பாவம் இனி எனக்கு வேண்டாம். என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், என் வாஞ்சை அவர் மட்டும், என் தாகம் அவர் மட்டும், எனக்கு ஏக்கமெல்லாம் என் தேவன் மட்டுமே.
ஆமென் 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 ஆமென். ஓ கர்த்தருடைய உள்ளங்கை மேகம், கர்த்தருடைய உள்ளங்கை மேகம் அநேகரை சூழ மூட துவங்கி ஆயிற்று. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆமென். இனி நீ வெறுமையானவள் அல்ல. ஆமென். பாவ வாழ்க்கை உன்னை வெறுமையாக்கி கொண்டிருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நிறைவுள்ளவளாய் அனுப்புவேன், நான் உன்னை நிறைவுள்ளவளாய் அனுப்புவேன், நான் உன்னை நிறைவுள்ளவளாய் அனுப்புவேன். ரிகதா பலதர ஷிகரதினா ரிபலதுரை சிகபமமன துரலதரா ரிகபலபு ஷபரதுர பலகசியாதனா. ஆமென் ஆமென். மாறா மதுரமாக்கப்படும், மாறா மதுரமாக்கப்படும், உன் கண்ணீர் களிப்பாக்கப்படும். ரிகதா ஷிகமமனதனர ரிகமமமனதுர வசிகரபலத ஓ ரிகபலதுர வஷகபரவரவரதுரவரவரவரவா. ஆமென். வாருமையா போதகரே, எங்கே வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக வாருமையா போதகரே, வாருமையா திறமையான வாழ்க்கையை நாம் ஊறி பார்க்கும்படியாக உன்னை நிறைவுள்ளவளாய் மாற்றும்படியாக பரிசுத்தமாக்கி சந்தோஷமாக்கும்படியாக உன்னதமானவர் வாசம் பண்ணும் இந்த ஸ்தலத்தில் சந்தோஷிப்பிக்கும்படியாக இதோ பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறவர் உண்மையில் இந்த நேரத்தில் இந்த பகல் வேளையிலே பலமாய் பலமாய் பலமாய்
ஆமென் ஆமென். அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் ஆமென் ஆவியானுடைய தாகத்திற்குள்ளாக ஆமென் 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 ஜீவ நதிக்குள்ளாய் நீ தாகம் தீர்க்கப்படும் வரைக்கும் ஆமென் இருதயத்தை அவர் நிரப்பி விட்டார் என்று நிறைவு உனக்குள்ளாய் உண்டாகும் வரைக்கும் அவரை விடாதே அவரை விடாதே அவரை விடாதே. Amen, 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 amen. Hallelujah, 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 amen. சிலருடைய இருதயம் ஆண்டவர் இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் தரலையே, நான் இன்னும் அவரை தேடின தேடலுக்கு எனக்கு ஒரு பதில் இல்லையேன்னு தேவ சமூகத்துல ஒரு ஏக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள் வழக்காடுவோம். நீ தேவ சமூகத்துல உன் பாவத்தை அறிக்கையிட்டு நீ உண்மையா என்னிடத்தில் திரும்பி இருந்தாயானால் நான் உனக்கு சேமத்தை வருஷிக்க பண்ணாமல் இருப்பேனோ, உனக்கு நான் நன்மை செய்யாமல் இருப்பேனோ, ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போயிற்றோ, கேட்க கூடாதபடி என்னுடைய செவி மந்தமாயிற்றோ, உன்னுடைய பாவங்களே உனக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. உன்னுடைய அக்கிரமங்களே அவர் உனக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உனக்கு மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. சிலருடைய இருதயம் தேவன் பேரில் வாஞ்சி வைக்காமல் தங்களுக்காக ஒரு காரியத்தை இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டு இதுதான் வேணும் இதுதான் வேணும். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை நீ விட்டு விட்டு தண்ணீர் இருக்காத வெடிப்புள்ள தொட்டிகளை உனக்கு நீ தெரிந்து கொண்டாயே. இன்னைக்கு அந்த சமாரியா ஊர் ஸ்ட்ரீட் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். என்னிடத்தில் நீ கேட்பாயானால் ஒரு காலம் தாகம் உண்டாகாத அந்த ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன். ஆமென் ஆமென். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நீரூற்றுகள் புறப்பட்டு வரும். இன்றைக்கு ஆவியானவர் தம்முடைய ஜனத்தை ஜீவ நதியினால நிரப்பணும்னு விரும்புகிறாரு. ஜீவ நதியினால நிரப்பணும்னு விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவி எனும் ஜீவ நதி, அந்த வற்றாத நீருற்றாய் இருக்கிற ஜீவ நதி, ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில துவங்க பண்ணுகிற ஜீவ நதி. ஆமே ஆமே. தடைகளை உடைத்து ஆமே வெள்ளம் போல தேவ மகிமையை வெளிப்படுத்துகிற ஜீவ நதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த எசேக்கியேல்ட்ட ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ வார்த்தைகளை அனுப்பு, தீர்க்க தரிசன உரை என்று. அவன் நாவில் இருந்து அந்த ஜெபம், வார்த்தையாகிய ஜெபம் புறப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் அந்த இடத்துல கிரியை செய்து அந்த உலர்ந்து கிடந்த ஒவ்வொரு எலும்புகளின் மேலும் ஜீவனை கட்டளையிட்டு ஒரு திரள் சேனையா எழும்ப நிற்க செய்தார். ஆமென். தேவ ஜனமே, உன்னுடைய ஜெபமும் பரிசுத்த ஆவியானவருமே உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் என்பதை நீ மறந்து போகாத. இன்றைக்கு நீ பரிசுத்த ஆவியானவருக்காக உன் இருதயம் தாகம் கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவருக்காக நீ வாஞ்சை கொள்ளும் போது, நீ தேவனுக்காக ஜீவனுள்ள தேவன் பேரில் நீ கொண்ட வாஞ்சை மிகுதி ஆகும் போது இதோ எல்லா வறண்ட வாழ்க்கையும் செழிப்பாக்கப்படுகிறதை நீ காண்பாய். அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து நின்றது போல நம்பிக்கை இல்லாத அந்த வாழ்க்கை இது எப்படி மாறும் என்று நம்பிக்கை இல்லாமல் இருந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்பிக்கையை வைத்து இதோ ஜீவனோடு உன் கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமாய் நிற்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எல்லாரும் தேவ சமூகத்திலே அந்த ஜீவன் நதிக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். ஆமே. பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற, ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். எங்கள் தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதி எங்களை நிரப்புமையா. எல்லாரும் நிரப்புமையா. என் வறண்ட வாழ்க்கைக்கு நீ
நீரூற்றாய் நீர் வருவீராக. என் தளர்ந்து போன வாழ்க்கைக்கு ஒரு செழிப்பாய் நீர் வருவீராக. நீ அவருக்காக எவ்வளவாய் வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு தேவ சமூகத்திலே நிற்கிறாயோ, தேவனுக்காக வாழ்கிறாயோ, அதை விட பல மடங்காய் வைரக்க வாஞ்சியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன் காரியமாய் நான் செயல்படுவேன் என்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ எனக்காக என் பேரில் வைத்திருக்கிற அந்த வாஞ்சியை நான் கண்டு அதை விட பல மடங்காய் உன் காரியமாய் நான் செல்வேன், உன் காரியமாய் நான் புறப்படுவேன், உன் காரியமாய் என் கை வல்லமையை காண்பிக்க துவங்குவேன். Yes, Jesus, நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. நீங்க போதும்பா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய நீர் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. என் இருதயத்தை நிரப்புகிற ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும். என்னை நிரப்புகிறவர், என்னை நிறைவுள்ளவளாய் அனுப்புகிறவர். ஆமென். குறைவாய் வந்து என் ஆண்டவர் என்னை நிறைவாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தி உடைய பெற்ற பிரசனத்தினால உடைய சமூகத்தில் எங்களை நீதிமான்களை நிலைநிறுத்தினபடி நமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு புறப்பட பண்ணி வறட்சிகளை செழிப்பாக்கி, மாறாவை மதுரமாக்கி, கண்ணீரை களிப்பாக்கி, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இன்றைக்கு செய்த உம்முடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக உம் பேரில் நாங்கள் வைத்த வாஞ்சியை பார்த்து எங்களுக்காக வைராக்கிய வாஞ்சையாய் செயல்படுகிற கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமாய், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமாய் நீர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறபடி உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். நீர் பெருக, நாங்கள் சிறுக உம்முடைய தயவுள்ள பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய கரத்தில் இருக்கிற வல்லமையும் மகத்துவத்தையும் எங்களுக்கு காண்பிக்க துவங்க நீர் ஆண்டவர். வானத்திலும் பூமியிலும் உம்மை போல் கிரியை செய்யத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. நீர் தாமே தொடர்ந்து பொறுப்படுத்த நடத்துவீராக. வல்ல நாமம்